மூக்கு வழியா நுரையீரல் இருக்குது, அது காத்து தான் போகுது, திடப்பொருள் எதுவும் போறதில்லை. வயிற்றுக்குள்ளாரத்தான் திடப்பொருளும் போகுது, திரவ பொருளும் போகுது. நம்ம சாப்பிட்றப்போ அதான் மூச்சு இழுத்தோம்னா காற்று மாத்திரம் தான் போகுது. காற்று கொஞ்சம் காற்றுல இருக்க கொஞ்சம் ஈரப்பசை, அது தண்ணியாக எடுத்துக்கலாம். ஈரப்பசை அவ்வளோதான் போகுது. அவங்களுக்கு வர்றதெல்லாம் மூளை பாதிப்பு தான். ஆன்டிநேட்டல் செக்கப், போஸ்ட்நேட்டல் செக்கப். ஆன்டிநேட்டல் செக்கப்புக்கு இப்போ நம்ம கட்டாயப்படுத்தி இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. அதனால தான் நீங்கள் பிரசவத்தின் போது இறக்குற மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்வாங்க, MMR. அது மிக மிக குறைவாக தமிழ்நாட்டில் இருக்கிறது காரணம் ஆன்டிநேட்டல் செக்கப். கருத்தரித்த உடனே பெண்கள் போய் இப்போ ரெகுலராக டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. குழந்தை பிறக்காதவங்களுக்கு செர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், சினை பாதை, அந்த வழி செர்வைக்கல் கேன்சர். அடிக்கடி குழந்தை பிறக்கிறவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர். தேய்மானம் தான். அடிக்கடி வேறு பொருளை உபயோகப்படுத்தி தேஞ்சு போகுது இல்லை, அதே தான் உலோகத்துக்கு அது வருதுன்னு உடம்புக்கே வராது, அவ்வளோதான். ஆக குழந்தை அதிகமாக பெற்றாக்க கருப்பை நோய்களும், குழந்தை பெறாமையே இருக்கவங்களுக்கு செர்வைக்கல் கேன்சரும் வரும். இதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. சாவறதுக்கு ஏன் காரணம்னு, ஏன் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. செத்து தான் ஆகணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் தற்பொழுது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. சில நாட்களாகவே அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்குது. வயது முதிர்வில் இந்த இறப்பை ரிலேட்டபிளான பிரச்சனைகள் அதிகம் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, அது வர்றதுக்கு உண்டான அடிப்படையான காரணங்கள் என்ன சார்? நிறைய காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் மருத்துவ ரீதியாக நீங்கள் இந்த மாதிரி டாபிக்கெல்லாம் எடுத்திங்கன்னா அது தனியாக நீங்கள் வச்சுக்கணும். இது ஒரு 10ஓட 11னா அத்தோட இது ஒன்றுங்கிற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. வயிற்று வலின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனி புக்கு இருக்குது, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னு ஒரு சப்ஜெக்ட். 3 வருஷம் படிக்கணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சாப்பிட்றது அத்தனையுமே அங்கே தான் போய் சேருது. வெளியில் இருந்து திடப்பொருள்கள், மூக்கு வழியாக நுரையீரல் இருக்குது, அது காற்று தான் போகுது, திடப்பொருள் எதுவும் போகிறதில்லை. வயிற்றுக்குள்ளாரத்தான் திடப்பொருளும் போகுது, திரவ பொருளும் போகுது. நம்ம சாப்பிட்றப்போ அதான் மூச்சு இழுத்தோம்னா காற்று மாத்திரம் தான் போகுது. காற்று கொஞ்சம் காற்றுல இருக்க கொஞ்சம் ஈரப்பசை, அது தண்ணியாக எடுத்துக்கலாம். ஈரப்பசை அவ்வளோதான் போகுது. காற்றில் நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அத்தனையும் உள்ளே போகும். திடப்பொருளாக போகிறதும் திரவ பொருளாக போகிறது ரெண்டுமே, லிக்விடு சாலிட் எல்லாமே ஒன்றா உள்ளே போகிறது வயிற்றுக்கு தான். எது சாப்பிட்டாலும் அது நேராக உணவு குழல் வழியாக நேராக வயிற்றுக்கு போய் இறங்கிடுது. சூடாக சாப்பிட்டாலும் அங்கே தான் போகுது, குடிச்ச சாப்பிட்டாலும் அங்கே தான் போகுது, தண்ணியாக குடித்தாலும் அங்கே தான் போகுது, சாதமாக பேசி சாப்பிட்டாலும் தான் அப்படி தான் அங்கே தான் போகுது. அதனால் அத்தனையும் அங்கே தான் போய் சேருது. அதனால தான் உள்ள வயிற்றுக்குள்ளார ஒரு அமிலம் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. அந்த அமிலம் பல கெட்ட பொருள்களெல்லாம் அழிச்சு இது பண்ணிவிட்டு பல பூச்சிகள், நம்ம பழங்கள் சாப்பிட்றோம், இப்போ சாப்பிட்ற பொருளில் என்ன தான் கழுவி என்ன சுத்தப்படுத்தினாலும் சில கிருமிகள் அதில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பட் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நீங்கள் உணவுப் பொருளை கழுவக்கூடாதும்பாங்க. அப்படியா? ஏன்னா பழங்கள்லாம் இருக்குது, காய்கறிகள்லாம் இருக்குது, அதை போட்டு கழுவி பிசைஞ்சு எல்லாம் போட்டு உரித்து நசுக்கி எல்லாம் என்ன பண்ணிடுறோம், அதில் இருக்கிற சத்தை பூரா வெளியெடுத்துறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆரஞ்சு பழம் இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட அதனுடைய தோலில் சக்தி ஜாஸ்தி. நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், தோலை உரித்து போட்டு தூக்கி போட்டுறோம். தூக்கி போட்டு இதை பழத்தை தான் சாப்பிட்றோம். முக்கியமான பல அம்சங்கள் தோலில் தான் இருக்குங்கிறான். அதே மாதிரி ஆப்பிள் நீங்கள் அரிஞ்சு சாப்பிட்றத கடித்து சாப்பிட்டா பெட்டருங்கிறாங்க. அது மாதிரி பல பழங்கள் இருக்குது, பல உணவுப் பொருள்கள் இருக்குது. அது அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அரிசியை இப்போ எடுத்தால் கூட நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, அரிசியை விட கஞ்சியில் சக்தி ஜாஸ்திங்களாம். ஏன்னா நீங்கள் போட்டு அதை கொதிக்க வைக்கிறதுல அந்த சக்கை பூரா அந்த தண்ணியில் போய் கலந்து அதை பூரா வடித்து சக்கையை மாத்திரம் வச்சுக்கிறீங்க. இது மாதிரி பல இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உள்ளே போகுது, எல்லாமே உள்ளே போகுது. உள்ளே போனவுடனே அங்கே இருக்கிற அந்த வயிற்றுகளை இருக்கிற அந்த மியூக்கஸ் கோட், அதாவது ஒரு சவ்வு, வயிற்றுக்கு உள்பக்கம் இருக்கிற அந்த சவ்வு எல்லாத்தையுமே சமாளிக்கும். அந்த சவ்வு தான் வயிற்றை காப்பாற்றும். எவ்வளோ சூடாக இருந்தாலும் அதை தாங்கிக்கும், எவ்வளோ காரமாக இருந்தாலும் எரிச்சலை உண்டாக்குறதா இருந்தாலும் அதெல்லாம் அதை தாங்கிக்கும், அந்த சவ்வு தாங்கிக்கணும். அதனால தான்
அமில சக்தி நிறைந்ததாக இருந்தாலும் சரி, ஆல்கலைன் சக்தி அதிகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உள்ளே போனால் நம்ம தாங்கிக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற மியூக்கஸ் கோட் அது அப்படியே தாங்கிக்குது. அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது போல் பல ஜீரணிக்க திரவங்கள், ஹார்மோன்ஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. பெப்சின், ட்ரிப்சின் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் சமப்படுத்தி ஒரு உணவு வந்து உடலுக்கு பயன்படுற மாதிரி அங்கே ஒரு அளவு பண்ணிடுது. ஓகே. அதுக்கப்புறம் குடலுக்கு போகும்போது அந்த குடல் வந்து நல்லா பதப்படுத்தப்பட்ட அந்த உணவு அங்கே வரும்போது அதில் இருக்கிற சத்துக்களை உரியறது தான் குடல் பண்ணுது. 32 அடி நீளம் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற குடலுடைய நீளம், சிறுகுடல் பெருகுடல்லாம் சேர்த்து நீளம் 32 அடி. அவ்வளோ தூரம் அந்த உணவு ட்ராவல் பண்ணுது. படிப்படியாக ட்ராவல் பண்ணி அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் வெளியே தட்டுது. அதுதான் மலமாக மாறுது. உங்களுக்கு மலம் நிறையா போகுதுன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் வந்து சத்தே இல்லைன்னு அர்த்தம், அத்தனையும் சக்கைன்னு அர்த்தம். ஐரோப்பிய நாடுகள் இதில் வந்து மலம் வர்றதுக்கே வழி இல்லை. ஏன்னா அவங்க எல்லா சாப்பாட்டில் வந்து அத்தனையும் உடம்புக்கு பயன்படுற உணவு பொருளாக அவங்க சாப்பிட்றாங்க. அதனால் அத்தனையும் ஜீரணிச்சு அத்தனையும் ரத்தத்தில் போய் கலந்துக்குது. சார், இந்த மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வயது முதிர்வுக்கு பிறகு பெண்களுக்கு அதிகமாக வருதா? பெண்கள் ஆண்கள்லாம் கிடையாது. வயது முதிர்ந்த பிறகு அந்த ஆண் பெண் இதில் வந்து என்ன வித்தியாசம்னாக்கா அவங்களுக்கு கருப்பை இருக்குது, நமக்கு அதுக்கு பதிலாக அது இல்லை. நமக்கு வந்து அது டெஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விதைகள் இருக்குது, அவங்களுக்கு அதுக்கு பதிலாக ஓவரி இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஆணுக்கு வந்து ஒரே ஹார்மோன், அவங்க பெண்ணுக்கு வந்து 2 ஹார்மோன் 3 ஹார்மோன் இருக்குது. அதில் தான் அந்த வித்தியாசங்கள். மற்றபடி உடம்பு ஜீரண உறுப்புகள் இதயம் இதெல்லாம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது தான். பிறப்பு உறுப்புகள் தான் வித்தியாசமே ஒழிய மற்ற எல்லாமே மூளையிலேருந்து சகலமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றே தான். அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது ஹார்ட் அட்டாக் பெண்ணுக்கும் வரும், ஆணுக்கும் வரும். ஆனால் ஆண்களுக்கு அதிகமாக வருதோ? அவன் வந்து வேலைக்கு போகிறான், ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி. இவங்க அமைதியாக வீட்டில் இருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு குறைச்சி. இவங்களும் வேலைக்கு தானே போகிறாங்க. வேலைக்கு இன்றைக்கி அவங்களும் வர்றாங்கல்ல. இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்கள் நம்மளை விட அதிகமாக மனக்குழப்பத்துக்கெல்லாம் பெரிய ஆளாகிறாங்கல்ல. எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு வர்றதெல்லாம் வந்து மூளை பாதிப்பு தான். ஆணுக்கு வந்து பேய் பிடிச்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. பேய் பிடிக்கிற அந்த ஹிஸ்டரிக்கலுங்கிறது வந்து மனோதத்துவ ரீதியாக அவங்க வந்து மனசுக்குள்ளார குழம்புறதுனால வர்ற இது. அவங்க அந்த ஹார்ட்டெல்லாம் பாதிக்கப்படாமல் அவங்க இதாக. ஆணுக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன இது வேலை செய்கிற இடங்களில் சின்ன இது தப்பு, அது வந்து மன அழுத்தம், அது வந்து ஹார்ட்டில் தான் பாதிக்கும். ஓகே. அதனால் உடல் உறுப்புகளில் வந்து பிறப்பு உறுப்புகளை தவிர கருப்பை, இது ஓவரி, ஃபலோப்பியன் டியூப் இதை தவிர ஆணுக்கு வந்து டெஸ்டிஸு, இது ஸ்க்ரோட்டம் இதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையாது. மற்ற எல்லா உறுப்புகளும் ஒரே மாதிரி தான். எலும்புகளும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அதனால் நோய்களும் அதே தான் வரும். ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசமாக வரும். இன்னொரு விஷயம் வந்து கர்ப்பப்பை ரிலேட்டபிளான பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கும் இரைப்பை ரிலேட்டபிளான பிரச்சனைக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஓகே. அந்த கர்ப்பப்பை ரிலேட்டபிளான பிரச்சனைகள் குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் எதுக்காக வருது? அது போஸ்ட்மார்ட்டம் டிசீசஸ்ன்னு அது தனியாக இருக்குது. ஆன்டிபார்ட்டம் மேனேஜ்மெண்ட்டு, போஸ்ட்மார்ட்டம் மேனேஜ்மெண்ட்டு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய வந்து கருப்பைக்குள்ளார வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது ஆன்டிபார்ட்டம். குழந்தை கருத்தரித்த உடனே. அதனால தான் ஆன்டிநேட்டல் செக்கப், போஸ்ட்நேட்டல் செக்கப். ஆன்டிநேட்டல் செக்கப்புக்கு இப்போ வந்து நம்ம கட்டாயப்படுத்தி இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. அதனால தான் வந்து நீங்கள் வந்து பிரசவத்தின் போது இறக்குற மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னுவாங்க, MMR. அது வந்து மிக மிக குறைவாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் ஆன்டிநேட்டல் செக்கப். கருத்தரித்த உடனே பெண்கள் போய் இப்போ வந்து ரெகுலராக டாக்டர்கிட்ட போய்ட்றாங்க. இப்போ கிராமமாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும். அந்த காலத்தில் நம்ம நாட்டு மருத்துவச்சின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் எல்லாமே பார்ப்பாங்க. அவங்க கொடுக்குற வைத்தியம் தான் அதுலேயே. ஆனால் அன்றைக்கி நம்ம பெண்கள் வந்து 7 குழந்தை 8 குழந்தை 10 குழந்தை பெற்றாலும் சாதாரணமாக இருந்தது. அந்த காலத்தில் அவங்க ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த வாழ்க்கை முறை வேறு, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை வேறு. அன்றைக்கி வந்து எல்லாமே உடல் உழைப்பு. ஒரு தண்ணி வேணும்னாக்கா நீங்கள் கிணத்துக்கு போகணும், சேர்ந்தனும் எடுத்துக்கிட்டு வரணும். இன்றைக்கி இப்போ டேங்கில் தண்ணி ஏற்றிடுறீங்க, பைப்பை திருப்பிடுறீங்க, குடங்கு பிடிக்கிறது வேலை இல்லை, அது போச்சு. இன்றைக்கி சமையல் ரூமில் போனீங்கன்னாக்கா இதை ஸ்டவ்வை ஆன் பண்ணுறீங்க எல்லாம். அன்றைக்கி வந்து விறகு வந்து போட்டு நெருப்பு வச்சு உஃப்னு ஊதி அது பொங்குறதுக்குங்கிறது எல்லாம் பார்க்கணும். எனக்கு ஒன்றுமே இல்லை. கேஸை இது பண்ணுறீங்க, முடிஞ்சு போது இது
மிக்சியில் போடுறீங்க, அரைச்சிட்டு போயிடுது, எல்லாம் போச்சு. உடல் உழைப்பே இல்லை. அதனால தான் அந்த அன்னைக்கு அந்த உடல் உழைப்பு ஆட்டுக்கல்லில் இது பண்ணாங்க, உலக்கையில் இது பண்ணாங்க, அம்மியில் அரைச்சாங்க, அவ்வளவு வேலை செஞ்சாங்க. அதனால தான் அவங்களால 6 குழந்தை 7 குழந்தை பெக்கிற அளவுக்கு அவங்களுடைய உடம்பு வலிமையாக இருந்தது. இன்றைக்கி எந்த எக்ஸசைஸுமே இல்லை. அது ஏன் சார் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய்? குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அது ஒரு அலர்ச்சி ஆகுது இல்லை. நீங்கள் சாப்பிட சாப்பிட தேயுது இல்லைங்க. ஒரு கார் ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் சார் தேஞ்சு போச்சு அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓடுது இல்லை. இது என்ன, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இதையும் வேலை ஆரம்பிச்சு 6வது வாரத்திலே. பொதுவாக ஒரு எண்ணம் இருக்குது, கர்ப்பப்பை அப்படிங்கிறது குழந்தை பிறந்து முடிஞ்சதன் பிறகு அதோட வேலை நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி. வேலை குறைஞ்சிடுதுன்னு தான் சொல்லுவோம். அடுத்த குழந்தைக்கு அது ரெடி ஆகிக்கும். இது மாத விளக்கு நடக்கிறவர்களும் அந்த கருப்பை வந்து குழந்தை கருவை தாங்கிறதுக்கு தயாராக இருக்குதுன்னு தான் அர்த்தம். குடும்ப கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு பிறகு அந்த அந்த இது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவ்வளோதான். குடும்ப கட்டுப்பாட்டில் வந்து கருத்தரிக்கிற வாய்ப்பை நிறுத்திடுறோம். ஆனால் அந்த ஹார்மோன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறாங்கல்ல சார், அது எதனால சார்? அது இதை குழந்தை பிறக்காதவங்களுக்கு வந்து கருவா இந்த செர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், சினைப்பாதை, அந்த வழி செர்வைக்கல் கேன்சர் வரும். அடிக்கடி குழந்தை பிறக்கிறவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர். தேய்மானம் தான். அடிக்கடி வேறு பொருளை உபயோகப்படுத்தினா தேஞ்சு போகுது இல்லை, அதே தான். உலகத்துக்கு அது வருதுன்னு உடம்புக்கே வராது. அவ்வளோதான் பாது. ஆக குழந்தை அதிகமாக பெற்றாக்க கருப்பை நோய்களும், குழந்தை பெறாமையே இருக்கவங்களுக்கு சர்வைக்கல் கேன்சரும் வரும். இப்போ குறிப்பிட்டு ஒரு 2 குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி பெற்றாலுமே அந்த மாதிரியான புற்றுநோய்களுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாதுங்க. சாவறதுக்கு ஏன் காரணம்னு, ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. செத்து தான் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு வழி, ஏதோ ஒரு காரணத்தில் செத்து தான் ஆகணும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.